சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பேத்துக்குமே தெரியும் போரூர் டிஎல்எஃப். அந்த போரூர் டிஎல்எஃப்க்கு பின்னாடி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இப்போ நான் சேல் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்து புது ப்ராஜெக்ட்டுங்க, ரீசேல் கிடையாது. புது ப்ராஜெக்ட் சிஎம்டிஏ ரேரா அப்ரூவல் இருக்கக்கூடிய ஒரு புது ப்ராஜெக்ட் தான் இப்போ சேலுக்கு வந்திருக்கு. 1 லட்சம் ரூபாங்க. வெறும் ஒரே 1 லட்சம் ரூபா புக்கிங் அட்வான்ஸாக கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை இங்கே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன தான் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இந்த வீடியோவில் சொன்னாலுமே நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது தான் இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒரு மெயினான லொக்கேஷனில் லொக்கேட் ஆகப்பட்டது உங்களுக்கு தெரிய வரும். அதனால் நீங்கள் மறக்காமல் ஒரு தடவை வந்து நேரில் இந்த ப்ராஜெக்டை சைட் விசிட் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் முடிவை ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வர்ற வழி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டும் பங்களாஸும் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் லக்ஸரி வில்லாவும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லொக்கேஷனை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. போரூர் முகலிவாக்கம். ஸோ நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது எந்த அளவுக்கு ஒரு மெயினான ஏரியா அப்படின்றது. ஸோ நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் இருக்குது. அதே மாதிரி பேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் இருக்குது. ஸோ இது இல்லாமல் போரூர் சரவணா ஸ்டோர் ஆகட்டும், மெட்ரோவாக இருக்கட்டும், கனெக்டிவிட்டிக்கு பஞ்சமே இல்லாமல் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரேட் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து சரௌண்டிங்கில் விசாரிச்சு பாருங்க. குறைஞ்சது 13,000 ரூபா 13,000 ரூபாய்க்கு மேலே தான் போய்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த புது ப்ராஜெக்ட்ல சிஎம்டிஏ ரேரா அப்ரூவோட 12,000 ரூபாய்க்கும் கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவு கம்மியாக கொடுத்தாலுமே நீங்கள் நம்ம சேனலில் பேரை சொல்லி கால் பண்ணீங்க அப்படின்னா இதுலேயும் இவங்க சின்னதாக நெகோஷியேட் பண்ணி தராங்க. 70 பிளாட்ல ஆல்ரெடி 30க்கும் மேற்பட்ட பிளாட் இங்கே ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட 3 NRIக்கு மேல் வாங்கியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரு NRI இருந்தீங்க அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு அப்புறம் உங்கள் முடிவை ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட லொக்கேஷன் தாங்க இந்த லொக்கேஷன். ஸோ NRIக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷன் தான் இந்த லொக்கேஷன். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பில் பட்டன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்து எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னைக்கு இந்த மெயினான லொக்கேஷனில் லொக்கேட் ஆகக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை நம்மளை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்குது ARS ஹோம்ஸ். இவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது காவியா கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கப்பா லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லொக்கேஷன் கேட்டாலே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் லொக்கேட்டாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் இன்னும் ப்ராஜெக்ட் இருக்குதா, இன்னும் லேண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க முகலிவாக்கம். ஆமாம், போரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய முகலிவாக்கத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா டிஎல்எஃப் எல்லா பேத்துக்குமே தெரியும் டிஎல்எஃப். ஸோ டிஎல்எஃப்க்கு பேக் சைடு தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட்டில் என்ட்ரன்ஸில் கேட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 30 அடி ரோடு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சிஎம்டிஏ ரேரா அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. அதாவது சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டிஏ ரேரா அப்ரூவோட நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பிளாட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்துட்டு அப்புறம் உங்கள் முடிவை ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ஸோ பொதுவாக ஒவ்வொரு வீடியோலையுமே நாங்கள் சொல்லுவோம் இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்னப்பா இருக்குது அப்புறமா சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இந்த ப்ராஜெக்ட் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் போரூர் முகலிவாக்கம் அப்படி லொகேஷன் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து டிஎல்எஃப்க்கு பேக் சைடு தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆகுது. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா டிஎல்எஃப் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெறும் 2 கிலோமீட்டர் தான் வரும். இதே மாதிரி டிஎல்எஃப் மெட்ரோ இருக்கு இல்லையா? ஸோ மெட்ரோவுக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அதிகபட்சம் ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லையா? ஸோ போரூர் சரவணா ஸ்டோர். ஸோ போரூர் சரவணா ஸ்டோருக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 3 கிலோமீட்டர் தான் வரும். இது இல்லாமல் கிண்டி மெட்ரோக்கு ஒரு 6 கிலோமீட்டரும், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர் லொக்கேட்டா இருக்குது. ஸோ போரூர் டோல்கேட் இருக்கு இல்லையா? ஸோ போரூர் டோல்கேட்டுக்கும் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே 5 கிலோமீட்டர் தான் வரும். ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் போரூர் டோல்கேட்டுக்கு முன்னாடியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு மெயினான லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்கப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் என்னென்னப்பா ஸ்கூல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்ரீ சைத்தன்யா ஸ்கூல் இருக்கு இல்லையா? ஸோ சைத்தன்யா ஸ்கூலுக்கும் நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. அதாவது 100 மீட்டர்ஸ்லேயே உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் ஆர்கிட் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 800 மீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டில் பிளாட் சைஸ் பார்க்கும்போது 970 ஸ்கொயர் ஃபீட் இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இப்போ பிளாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் பெர் ஸ்கொயர் ஃபீட் 13,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சரௌண்டிங்லேயும் ரீசேல் பிளாட்டை பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ரூபாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்குது. ஆனால் இவங்க கிட்டத்தட்ட ரீசேல் பிளாட்டை விட கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க இந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்தாலும் நான் கொடுக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே சின்னதாக ஒரு
நெகோஷியேட் பண்ணிக்க முடியும். ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த அளவு குடியிருப்புக்கு மத்தியில் சும்மா அபார்ட்மெண்ட்டும் பங்களாஸும் வீடுகளும் இருக்குது. அந்த அளவுக்கு குடியிருப்புக்கு மத்தியில் கிட்டத்தட்ட ரீசேல் பிளாட்டை விட ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அப்பயுமே நான் சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி, நான் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி டைரக்டா வந்தீங்க அப்படின்னா இன்னுமே சின்னதாக நெகோஷியேட் பண்ணி தர்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை கிட்டத்தட்ட 3 ஏக்கர்ல 70க்கும் மேற்பட்ட பிளாட் டெவலப் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல 30க்கும் மேற்பட்ட பிளாட்ஸ் ஆல்ரெடி புக் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ எல்லா ஃபேசிங்லுமே பிளாட் அவைலபிளா இருக்குங்க. அதாவது நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் எல்லா ஃபேசிங்குமே பிளாட் அவைலபிளா இருக்குது. இதையுமே தாண்டி இப்போ வந்தீங்கன்னா கார்னர் பிளாட்ஸ் முதல் கொண்டு உங்களுக்கு இப்போ அவைலபிளா இருக்குது. ஸோ அவ்வளோ வேலை வரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்போ நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.